தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசேஷ் ஸ்டாலின் பாரி. தமிழ்நாட்டினுடைய அதாவது இப்படி வேண்டாம், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய வேலையை தொடங்கிட்டாங்க. தமிழ்நாடு அரசியல் ஆடுகள் என்பதே ரொம்ப சூடு பிடிச்சி பரபரப்பா போயிட்டு இருக்குது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்து. அப்படி இருக்கக்கூடிய நிலையில நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், திமுக கூட்டணி கணக்குகளையும் கூட்டணி பங்கீடுலையும் எந்த தொகுதியில எப்படி வேட்பாளர்லாம் நிறுத்தலாம் அப்படிங்கிறதுல திக்குமுக்கு ஆடிக்கிட்டு இருக்குது. கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் எங்களுக்கும் ஆட்சியில பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, தங்கள் உரிமையை கையில் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்று நம்ம பேசியிருந்தோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு கூட காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஐயா செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் அனைத்து காங்கிரஸ் வேட்பாளர்களும் வேட்பு மனு தாக்கல் பண்ணுங்க என்கிற வகையில திமுகவை மிரட்டும் வகையில ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் கிட்டத்தட்ட திமுகவை எதிர்த்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனாலதான் சொல்றோம், திமுக திக்குமுக்கு காடிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில, இப்படி திமுகவினுடைய நிலை போய் கொண்டிருக்கிற நிலையில ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் தான் கொளத்தூர் கிங்கு அப்படின்னு இல்லையா, இந்த தடவை 2026 சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூருக்கு கிங்கு ஆக முடியுமா? மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? முதல்ல கிங்கா நிக்க முடியுமா? இப்ப திமுகவினுடைய தலைவரா இருக்கிறாரு. ஜனவரி 21க்கு பிறகு திமுகவினுடைய தலைவரா இருக்க முடியுமா? முடியாதா? ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிறது இது எல்லாத்தையும் நான் இப்படி சொன்னேன்னு எழுதாது அப்படின்னு ஷாக் ஆயிட்டீங்களா? அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு வழக்கு, அந்த வழக்கை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். அதாவது 2011 சட்டமன்ற தேர்தல், அது அப்ப ஐயா கலைஞர் அவர்களுடைய காலம், அது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய காலம். 2 பேருக்கும் பயங்கரமான போட்டி நடந்த காலம் என்பது இந்த 2011 சட்டமன்ற தேர்தல். அப்படி இருக்கக்கூடிய நிலையில ஐயா கருணாநிதி அவர்களுடைய மகனா மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் 2011 அந்த சட்டமன்ற தேர்தலில் சென்னையில இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியில திமுகவினுடைய வேட்பாளரா நிற்கிறாரு. அவரை எதிர்த்து மரியாதைக்குரிய ஐயா திரு சைதை துரைசாமி அவர்கள் வேட்பாளரா அதிமுகவினுடைய சார்பா போட்டி போடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த போட்டி என்பது போயிட்டு இருக்குது. கடுமையான போட்டி நிலவுது. அந்த கடுமையான போட்டியில 2734 வாக்கு வித்தியாசத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐயா திரு சைதை துரைசாமி அவர்களை முந்தி வென்றார். உடனே ஐயா சைதை துரைசாமி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, தனக்கு கிடைச்ச சிறிய சிறிய ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு உயர் நீதிமன்றத்திற்கு போயிட்டு, இல்லை ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறவில்லை, இந்த தேர்தலில் வெற்றி பெற்றது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வழக்க பதிவு செய்யறாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கானதை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. பொறுக்காத அந்த ஐயா உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாரு. அந்த மேல்முறையீட்டினுடைய அந்த அந்த வழக்கு இப்ப நடப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 2011 15 வருட காலமா அந்த வழக்கு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப ஜனவரி 21 அடுத்த வருடம் ஜனவரி 21 அதுக்கான மறுபடியும் ஹியரிங் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, அதாவது ஐயா திரு சைதை துரைசாமி அவர்களுக்கும் ஐயா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் அந்த 2011 சட்டமன்ற தேர்தல் என்பது ரொம்ப டஃப்பான தேர்தல். ஏன்னா 2 பேருமே சமமான அளவுக்கு தான் வாக்கு வாங்குவாங்க. ஐயா சைதை துரைசாமியும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் எந்த வகையிலே குறைஞ்சவங்க இல்லை. 2 பேருக்குமே கடுமையான போட்டி என்பது நிலவுகிறது என்று ஊடகவியலாளர் எல்லாரும் அக்காலத்துல ரொம்ப டஃப்பான போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த வாக்கு எண்ணிக்கையில் கூட ஒரு கட்டத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில இருந்திருக்கிறாரு, ஒரு கட்டத்துல ஐயா திரு சைதை துரைசாமி அவர்கள் முன்னிலையில வந்திருக்கிறாரு. இப்படி மாறி 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 உங்களுக்குள்ள போட்டி இருந்தது. வெற்றி என்பது கடைசி நேரத்துல ஐயா திரு சைதை துரைசாமி அவர்களை நழுவிருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் சுமார் 67,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. ஐயா திரு சைதை துரைசாமி அவர்கள் சுமார் 65,000 ஓட்டு தான், சுமார் 65,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஒரு 2,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஐயா திரு சைதை துரைசாமி அவர்கள் தோற்று போயிருக்கிறார், தோல்வியை தழுவிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நிலையில அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த வழக்கினுடைய பின்னணியில எதை வச்சு கேஸ் போட்டிருக்காருப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவர் உண்மையா ஜெயிக்கல. அவங்க இப்ப கூட ஐயா உதயநிதி அவர்களுக்கு பிறந்த நாள் என்ற வகையில அந்த ஒரு போரை வச்சு இந்த புலித்தோல் போத்திய பசுன்னு திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, உதயநிதி பிறந்த நாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குக்கர் கொடுக்கறது,
அரிசி கொடுக்குறது, அரிசி பருப்பு கொடுத்து இந்த குவார்டர் கொடுக்குறது, பிரியாணி கொடுக்குறது, இது தேர்தல் வரதுக்கு முன்னாடி எல்லாரும் கரெக்ட் பண்ணிடுறாங்க இல்லையா? உங்களுடைய ஸ்டாலின் சொல்லிட்டு இந்த வாட்சுக்குள்ள உங்களுடைய ஸ்டாலின் அடிச்சு கொடுக்குறது, இந்த போன் உங்களுடைய ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறது, இது ஸ்மார்ட் போன் கொடுக்குறது, இதெல்லாம் பண்றாங்க இல்லையா? 2011லயும் எப்படியோ சைதி துரைசாமி ஜெயிச்சுடாரு, ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த முறைகேடுகள் எல்லாம் ஈடுபடுறாங்க இல்லையா? அது போல அப்பயும் முறைகேடுகள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறாங்க. காசு கொடுத்துருக்காங்க, குக்கர் கொடுத்துருக்காங்க, அரிசி பருப்பு கொடுத்துருக்காங்க, கோட்டரும் பிரியாணி கொடுத்துதான் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க, பணம் கொடுத்துருக்காங்க, முக்கியமா பணப்பட்டுவாரா செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா திரு சைதை துரைசாமி அவர்கள் வழக்க பதிவு செய்யறாரு. அதான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு 11ஆம் தேதி அதனுடைய தீர்ப்பு வெளிவருவதாக இருந்தது. ஆனா அது மாறி அடுத்த ஆண்டு ஜனவரி 21க்கு மாறிடுச்சு. அதனால தான் நான் சொன்னேன், ஜனவரி 21க்கு பிறகு திமுகன்ற கட்சி இருக்குமா இல்லையா, அதற்கு ஸ்டாலினா ஐயா ஸ்டாலின் ஐயா அதற்கு தலைவராக ஐயா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருப்பாரா இல்லையா, அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது என்ன ஆகும், இந்த பல வகையான கேள்விகளை முன்னாடியே கேட்டதுக்கு காரணம் இந்த விடயம் தான். அதாவது இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துல கபில் சிபில் என்கிற ஒரு வழக்கறிஞர் தான் எடுத்து நடத்துறதா சொல்றாங்க. அவரு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணுங்க, எங்களுக்கு அடுத்த வாய்தா ஒண்ணு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 21 அப்படின்னு அடுத்த வாய்தா வாங்கிட்டாங்க. இதை ஏன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வழக்கு முற்றிலும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முரணாதான் இருக்குது, ஐயா சைதை சாமிக்கு ஆதரவா இருக்குது. இந்த தீர்ப்பு என்பது வெளிவந்தா ஐயா ஸ்டாலின் அவர்கள் 6 மாதத்திலிருந்து 6 வருட காலம் வரை தேர்தலில் நிற்க முடியாது, அப்படிதான் தீர்ப்பு வரும் என்று அனைவரும் எதிர்பார்த்ததுனால இது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. யாருக்கு? கபில் சிபிலுக்கே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, ஏதா இது ரொம்ப முடிஞ்சிடும் போல இருக்கு, அதனால நம்ம கொஞ்சம் தள்ளி தள்ளி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கிடைச்சிருக்கிறாங்க. அதாவது இவங்க ஐயா சைதை துரைசாமி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, எல்லா ஆவணத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காரு, எல்லா ஆதாரத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டாரு. இவங்க எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும்னு கேட்கறாங்க இல்லையா? கால அவகாசம் வாங்கி என்ன பண்ண போறீங்க? திமுக எங்களுக்கு எங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைங்க, ஆனா நாங்க ரொம்ப நியாயமானவங்க, எங்க ஐயா ஸ்டாலின் ரொம்ப நியாயமா ஜெயிச்சாருங்க, அது 100க்கு 100 உண்மைங்க, நாங்க அதெல்லாம் கொடுக்கலாம், அவங்க போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்ல போறீங்களா? 6 மாதத்திலிருந்து 6 வருடம் வரை ஸ்டாலின் அவர்கள் இல்லை என்றால் திமுக தலையெழுத்து என்ன ஆகும்? திமுக அப்படியே மக்கள் மனதுல ஒரு சிறிய அளவு ஒரு நல்ல பேர் இருக்கு இல்லையா, அது அப்படியே புரண்டிடும். தேர்தல் களம் என்பது சுத்தமா மாறிடும், அப்படியே வேற மாதிரி ஆயிடும். ஏற்கனவே ஐயா ஸ்டாலின் மேல ஊழல் குற்றச்சாட்டு, அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டு, பல வகையில குற்றச்சாட்டு இருக்குது. அந்த கெட்ட பேர்லாம் சேர்ந்து இவரு 6 மாதத்துல இருந்து 6 வருஷம் அப்படின்னா சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க திமுகவினுடைய வாழ்க்கையை. ஏதோ இருக்கிறத நம்ம கூட்டணி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி தள்ளுறோம், அது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிதான் கால அவகாசம் கேட்கறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கால அவகாசம் கேட்டு கேட்டு தேர்தலுக்கு அப்புறம் தீர்ப்பு வாங்கிக்குவோமே, அதுக்கப்புறம் நல்லது பேசினா என்ன, கெட்டது பேசினா என்ன, ஜெயிச்சா போதுங்க எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப வெற்றி எவ்வளவு எளிதாக நினைச்சு மக்களுக்கு சேவை செய்யறது அவங்க நோக்கம் கிடையாது. எங்களுக்கு தேவை வெற்றி, நாங்க அதுல தோல்வியோ வெற்றியை நாங்க சம்பாரிச்சுக்குவோம், நாங்க வெற்றி பெற்றிருந்தோம் என்ற ஒரே நோக்கோட செயல்படுறாங்க. இது மட்டும் இல்ல, திமுகவுல பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, பல குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கு. ஐயா ஸ்டாலின் மட்டும் இல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக இன்னும் யார் யார் இருப்பாங்க, யார் யார் போயிடுவாங்க, யார் யார் தேர்தலில் நிற்பாங்க அப்படின்னே தெரியல. ஏன் இப்படி இதை சொன்னேன் அப்படின்னா, ஐயா கே.நேரு சிக்கியிருக்காரு பாருங்க, பெரிய ஊழல்ல மாட்டிருக்கிறாரு, தோராயமா 1020 கோடியோ என்னமோ ஊழல் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளிவந்திருக்குது. அதாவது இந்த அவர் அவருடைய தம்பியோ யாரையோ சொல்றாங்க, அவங்க இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சு நடத்திட்டு வராங்க. நான் ஏதோ ஒரு வலைவலியில பேசினேங்க, வேற வலைவலியில பேசினேன் அந்த விஷயத்தை பத்தி, எனக்கு இப்ப சரியா நினைவு வரல. ஆனா அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. அதனுடைய அலுவலகம் என்பது நம்ம ராயப்பேட்டை, சென்னை ராயபுரத்துலதான் இருக்குது. ராயப்பேட்டையில இருக்குது. அங்கதான் அதனுடைய அலுவலகம் என்பது இருக்குது. அதுல ரியல் எஸ்டேட் நிறுவனமா செயல்படல, அங்க ஏதோ எதாச்சியா என்னைய ரெய்டு வந்திருக்கிறாங்க. அப்ப ஐயா கே.நேரு அவர்கள், நான் சென்னை மாநகராட்சியில வேலை வாங்கி தரேன், ஒரு ஆளுக்கு இவ்வளவு லட்சம், நான் சென்னை மாநகராட்சியில அந்த பொறுப்பு வாங்கி தரேன், ஒரு ஆளுக்கு இவ்வளவு லட்சம், அதை என்னைய இவ்வளவு ஊழல் பண்ணிருக்கிறாரு. அந்த ஊழலுக்கு சார்ந்த ஆவணங்கள் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப் சேட்டிங் 300 போட்டோ வெளியெடுத்திருக்கிறாங்க.
கிட்டத்தட்ட எல்லா ஆவணங்களையும் வெளியே எடுத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து இவ்வளோ பணம் வாங்கியிருக்கிறாங்க, இவங்க இவ்வளோ கிட்ட இவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க, அவங்க கொடுத்தது அதை இவங்க எப்படி எடுத்தாங்க, எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து அமலாக்கத்துறை சுமார் 255 பக்கங்களுக்கு அதை பிரிண்ட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி ஒரு புக்கா போட்டு ஆவணத்தோட அதாவது தமிழ்நாட்டு டிஜிபிக்கு இந்த மாதிரி ஐயா நேரு அவர்கள் சென்னை மாநகராட்சியில இவ்வளவு கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணிருக்கிறாங்க, ஒரு மாதிரி எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தடவை ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க. யாரு? நம்ம டிஜிபி ஐயா திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு. அவரு முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா வச்சிருக்கிறார். திமுகனுடைய இதுவே அப்படித்தானே, தீமே அப்படித்தானே, அப்படியே தள்ளி 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 பொது கடைசியில ஒண்ணு இல்லாம மண்ணா ஆக்கி வருது. 2வது வரையும் அமலாக்கத்துறை இந்த ஆவணத்தோட கடிதத்தை போட்டிருக்கிறாங்க. அப்பயும் ஒண்ணு கண்டுக்கல. ஓவர் பிரஷர் தாங்க முடியாம திமுக ஹார்ட் அட்டாக் வர வச்சுதா இல்ல இவருக்கே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா அப்படின்னு தெரியல. ஐயோ எனக்கு நெஞ்சு வலிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா திரு வெங்கட்ராமன் அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டாருங்க. இப்போ புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவருக்கும் வந்து லெட்டர் போடுவாங்க, இந்த மாதிரி அவருக்கு மேல எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்லுவாரு, வழக்கமா நம்ம அரசு அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க, ஐயோ அப்படிங்களாங்க, நம்ம ஏதாவது ஒன்று போய் சொன்னோம், ஐயோ அப்படிங்களாங்க எனக்கு தெரியாதுங்க, நான் இப்பதாங்க பதவியில வந்திருக்கிறேன், நான் இப்பதாங்க எல்லாத்தையும் வந்து என்னென்னு பார்க்கணும், பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் செய்யறேங்க அப்படின்னு நம்ம அரசு அதிகாரிகள் சொல்லுவாங்க இல்லையா, வழக்கம் போல. அதேதான் இவரும் சொல்ல போறாரு. ஐயோ அப்படியா, நேரு ஒரு ஆள் இருக்காரா, ஓ அப்படிதான் இருக்கிறாரா, ஓ திமுக இருக்காரா, இருங்க நான் என்னன்னு பார்த்துட்டு கேஸ் போடுறேன். இவரும் அதே தானே சொல்ல போறாரு. மக்கள் எல்லாம் அந்த கருத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க, ஏற்கனவே ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல நிக்க முடியுமா நிக்கலாமா அப்படின்றது தெரியல. இப்ப ஐயா நேரு வேற ஒரு லிஸ்ட்ல சேர்ந்துட்டாரு. ஏற்கனவே ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் லிஸ்ட்ல இருக்கிறாரு. அப்புறம் பொன்முடி அவர்கள் வேற லிஸ்ட்ல, வேற யாரு வேணாம், ரொம்ப நேரம் நம்ம சொல்லிட்டே போனா சிந்திச்சா காணொலி ரொம்ப நேரம் நின்றுட்டே போயிடும். அதனால காணொலி சுருக்கமா முடிக்கணும் இல்லையா, அப்பதான் நீங்க பாப்பீங்க. அதனால சுருக்கமா முடிச்சிருவோம். அதே போல இந்த ஊழல் பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்களை தெரிஞ்சா கீழே கமெண்ட் உங்க கருத்துக்களை பதிவிட்டுட்டு போங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பண்றதெல்லாம் பண்ணிடுவாங்க, ஆனா போய் டெல்லியில நின்றுவாங்க. நமக்கும் மக்களுக்கும் டெல்லியில போய் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, டெல்லியும் இவங்களுக்கு என்ன பண்ணுன்றது நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா இப்ப 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 இந்த பிரச்சனை ஐயா நேரு அவர்களை பத்தி எழுந்த உடனே நம்ம அண்ணன் விஜய் போய் அம்மாவை பார்த்தாரு இல்லையா, அமைச்சர் ஜெயலலிதா அவர்கள அம்மா அப்படின்னு கெஞ்சினார் இல்லையா, அது போல ஐயா நேரு அவருடைய மகன் அருண் நேரு அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட போயிட்டு அம்மா பார்த்து பண்ணுங்கம்மா அப்படின்னு பேசியிருக்கிறாருன்னு மக்கள் சொல்றாங்க. அதற்கடுத்து மதுபான ஊழல் பிரச்சனைகளை மாட்டும் போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஜி மோடி ஜி கியா ஜி விட்டு ஜி நம்மளை பார்த்து பண்ணு ஜி அப்படின்னு பேசியிருக்கிறதா சொல்றாங்க. ஐயா திரு ஜெகத் ரட்சகனும் அவர்களுடைய மகனும் போயிட்டு டெல்லி போயிட்டு பார்த்துட்டு வந்ததா சொல்றாங்க. நமக்கும் டெல்லி என்ன பண்ணுன்னு தெரியல, டெல்லி இவங்களுக்கு என்ன பண்ணுங்கிறதும் நமக்கு தெரியாத ஒரு விடயமா இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. ஐயா துரைமுருகன் அவர்கள் கூட போய் பார்த்துட்டு வந்ததாலாம் மக்கள் சொல்றாங்க. அதாவது இவங்க சொல்றது என்ன, பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடும், பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடும். இவங்க தான் ஒவ்வொரு ஆளா போய் டெல்லிக்குள்ள போயிட்டு பிஜேபிக்குள்ள போயிட்டு வர்றது கேட்டா ஐயோ பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருமே, ஐயோ பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருமே, சகோதரத்துவம் போயிடுவேன் அப்படின்னு வேண்டியது. அப்ப நீங்க ஊழல் செஞ்சீங்கன்னா நீங்க சகோதரத்துவமா இருப்பீங்க, நாங்க சகோதரத்துவமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. பண்ணுங்க என்னென்ன பண்டிகளோ பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. ஏமாற வரைக்கும் தான் எல்லாரும் ஏமாறுவாங்க. விழிப்புணர்வு அடையணும்ட்டு இப்படி போடுற ஓட்டை இப்படி மாத்தி போட்டான்னு வைங்களேன், சோழி முடிஞ்சு அப்படின்னு ஐயா விஜய் சேதுபதி சொல்ற மாதிரிதான். சரி, இவ்வளவு நடந்துட்டு இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பாக எந்த வேட்பாளர் எந்த இடத்தில் நிற்பாரா நிற்க மாட்டாரா, திமுக இருக்குமா இருக்காதா, 2026க்கு பிறகு திமுகவினுடைய அரசியல் வரலாறு எப்படி இருக்கும், இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நீங்கள் என்னுடைய இணைந்திருங்கள், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன். இது உங்கள் ஸ்டாலின் பாரதி வலையொலி, நான் உங்கள் அன்பு தம்பி ஸ்டாலின் பாரதி. சிந்திங்கள், செயல்படுங்கள். அடுத்த காலையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.